ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம டிஸ்டைன் லவோட பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் தான் வேறு ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்கடா, நம்ம டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது பார்க்கும் போயாச்சு. நீங்கள் ஒரு ஸ்விங்கில் உட்காடுறீங்க. பின்னாடி வந்து உங்கள் ஸ்விங்கை லைட்டாக ஆட்டி விட்டுட்ருக்கான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அதுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணாமல் திரும்பி கீழே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆட்ட ஆரம்பிச்சிட்டான் அந்த ஸ்விங்கை. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக அவன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆட்டிகிட்டே இருக்கான். பட் சேஃபாகவும் பார்த்துக்கிறான், விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. பயங்கர ஸ்பீடில் ஸ்விங்கை ஆட்டிகிட்ருக்கான் ஊஞ்சலை. ஸோ உங்களுக்கு ஜாலியாக இருக்குது. அப்போ தான் நீங்கள் சிரிக்கவே ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட இந்த விஷயம் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க இப்போதைக்கு. உங்களோட ஸ்மைலை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆட்டிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா அது ரொம்ப ஊஞ்சல் யூஸ்வலாக நம்ம தள்ள அது மேலே போய்கிட்டே இருக்கும்ல ஃபாஸ்ட்டாக. அதனால் இது ரொம்ப மேலே போனோன்னே அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். நீங்கள் திரும்பி பார்த்துட்டு ஏன் ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. எவ்வளோ மேலே போகுதுடி, இதுக்கு மேலே போனால் கீழே விழுந்துருவேன், மண்டை உடஞ்சிரும். அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்குது, இன்னொரு வாட்டி விளாட்லாம், வா 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 அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் வந்து பழைய வயன் இஸ் பேக் அந்த மாதிரி கொஞ்சம் அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஹீ டசன்ட் வாண்ட் டு ப்ரிக் அவுட். இந்த பழைய வயனை திருப்பி இந்த இத்தனை ஒரு 3-4 மாதமாக அவன் பார்த்த வயனுக்கு அவனுக்கு வந்து திருப்பி வர வேண்டாம். அதனால திருப்பி என்ன பண்ணுறான், பொறுமையாக ஆட்டுறான். ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் குதிச்சுட்டே இருக்கீங்க அந்த ஊஞ்சல்லையே. அவன் கீழே விழுந்துட போறடி அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஆட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அவனும் ஃபாஸ்ட்டாக ஆட்டிகிட்ருக்கான். இப்போ வந்து நிறுத்த சொல்கிறீங்க, அவனும் நிறுத்திட்டான். என்னாச்சு அப்படின்னு கேட்டால், வா 2 பேரும் ஆடலாம். 2 பேர் யார் தள்ளுவா, நம்ம காலில் தள்ளி விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரே ஸ்விங்கில் 2 பேரும் உட்காந்துட்டு தள்ளி விளையாடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துக்கு அப்புறம் தான் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவங்களுமே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க. இது இவ்வளோ பெருசாக உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் மென்டலி ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி ஆயிட்டீங்க. ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அந்த பயத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஒரே பொண்ணு வச்சுருக்கோம், இது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயம். சைக்காட்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு போகிறேன்னா நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க அவங்க யார்கிட்டையுமே. அதனால தான் வந்து சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களை இன்னைக்கு பார்க்குக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ இதே மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நீங்கள் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து சைடில் பேட்மிண்டன் அந்த நெட்டு கட்டியிருக்காங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு பார்க்குறீங்க. பேட்மிண்டன் விளையாடலாமா பேட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நீங்களும் போய் விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆல் டைம் ஃபேவரட், எப்போ பார்த்தாலும் சலிக்காமல் விளையாடுவோன்னு ஒரு கேம் இருக்கும்ல, அதுதான் இந்த பேட்மிண்டன். எவ்வளோ நேரம் நீங்கள் செம்ம டயர்டாக இருக்கீங்க, தூக்கத்தில் எழுப்பி கூப்பிட்டாலும் கூட நீங்கள் போய் விளையாடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பேட்மிண்டன் பைத்தியம் நீங்கள். ஸோ போய் விளாட்றீங்க. செம்ம ஃபோர்ஸாக அடிக்கிறீங்க. காருக்கு வேறு காற்றடிக்குது, பயங்கரமாக பறக்குது. ஓடி விளையாடிட்டு இருக்கீங்க. வேர்த்து விறுவிறுத்து ஒரு வழியாக டயர்டாகி 2 பேரும் வந்து உட்காடுறீங்க மூச்சு வாங்க. உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் பார்த்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அவங்களுக்கு கண்ணே கலங்கிருச்சு ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இப்படி பார்த்தோன்னே. நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஓடுறீங்க கிட்ட. போயிட்டு, என்னாச்சு ஆண்டி, ஏன் அழுறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு ஆண்டி? இவளை திருப்பி இப்படி பார்க்கவே மாட்டேணும்னு நினச்சிட்டப்பா, பயந்தே போயிட்டேன். ஒன்று கண்ணு பெற்று வச்சுருக்கேன், அதுவும் இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது ஆண்டி? இப்போ தான் அவன் மைண்டை மாற்றிருக்கேன். ஏன்? இல்லைப்பா, நீங்கள் போங்க, நான் சரியாயிடும். அம்மா, ஏன் தங்கம் இப்படி பேச உனக்கு இத்தனை நாள் ஆச்சாடி? அதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தாண்டி. அவன் தானே தப்பு பண்ணான், நீ பண்ணலையே. நீ ஏன் ஒன்று அடைச்சிக்கிற? நீ ஏன் யார்ட்டையும் பேச மாட்டேங்கிற? உனக்கு ஏன் அசிங்கமாக இருக்கு? உனக்கு கோவம் இருக்கலாம், தப்பு இல்லை, ஏன்னா அவன் பண்ணது தப்பு. ஆனால் நீ பயந்து நடுங்கக்கூடாதுடி. இன்னொரு வாட்டி அப்படி எவனாவது ஒருத்தன் உன் மேலே கை வச்சானா அவன் கையை வெட்டுற அளவுக்கு துணிவு இருக்கணும், கோவம் இருக்கணும். ஆனால் பயம் மட்டும் வரக்கூடாது தங்கம்.
நம்மளெல்லாம் இப்படி தான் பார்க்குறானுங்க. இந்த பயத்தை வச்சு தான் அவனுங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறானுங்க. இந்த பயத்தை மட்டும் அவனுங்களுக்கு ஆயுதமாக மாற்றிடவே கூடாது. எப்பயும் தைரியமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நீ அதில் விக்டிமைஸ் ஆயிருந்தனா கூட பயத்தை மட்டும் வெளியே காமிக்கவே கூடாது. உன் தைரியம், உன் கோபம், அதில் அவன் பயந்து ஓடணும். திருப்பி இப்படி ஒன்று பார்க்கவே மாட்டேனோன்னு எனக்கு பயம் வந்துருச்சுடி. உங்கள் அப்பாலாம் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஒழுங்காக தூங்குறதில்ல, நீ அவர்கிட்ட பேசவே மாட்டேங்கிறன்னு புலம்புறாரு. அப்பா கிட்ட போய் பேசுவியா? பேசுகிறேம்மா, சாரி, ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் அப்படியே போயிட்டுருக்கு. அழுதுட்டேன்டா இவ்வளோ நேரம் அழாததுக்கு. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ அப்படியே ஒரு ஸ்மைலோடே 3 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. பார்த்தோன்னே சிரிப்போம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் வேக வேகமாக வீக்கூடையே வீயோட வீட்டுக்குள்ளே ஓடிட்டீங்க. வீயும் பார்த்துட்டு சிரிக்கிறான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே விட்றீங்க. ரேச்சல்கிட்டையும் பேசவே இல்லைல்ல. ரேச்சலும் ஒரு மாதிரி தான் இருக்கா. நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரே அப்படின்னு கத்துறீங்க. நீங்கள் அவளை ரே அப்படின்னு தான் கூப்பிடுவீங்க ரேச்சலுக்கு. அவள் அந்த வாய்ஸு கேட்டோன்னே, அந்த ரே அப்படின்னு கேட்டோன்னே குடுன்னு அவள் படியிலலாம் விழுந்தடிச்சு ஓடி வரா. செம்ம இடி வேற மேடம். அந்த படியில் அந்த கைப்பிடி இருக்கும்ல, அதில் செம்ம இடி இடிச்சிட்டு வரா. வீயோட அம்மா ஓடி வராங்க. ஐயோ இடிச்சிட்டா மண்டை வீங்க போகுதுன்னு. ஆனால் அதெல்லாம் அவள் கண்டுக்கலையே. வேகமாக அவங்கள ஓடி வந்து கட்டி பிடிச்சி நீங்கள் தரையில் உருண்டுட்ருக்கீங்க. ஏன்னா அவளுக்குமே வந்து ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீல், ஒரு கை உடஞ்ச மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆச்சு. உங்களை அப்படி பார்த்ததே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தோணத்தோண கேரக்டரா, அதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களை அப்படி சைலண்ட்டாக பார்க்குறதுக்கு. அவளே பேசினாலும் அமைதியாக இருந்தீங்க நீங்கள். அதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. அதனால அவள் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணா. இப்போது நீங்கள் அதே பழைய என்தூசியாஸ்டிக்கான ஒரு ஒயன் வந்து ரே அப்படின்னு கூப்பிட்டது அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. வந்து கட்டி பிடிச்சி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் சீ என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஏன் இது இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழவே ஆரம்பிச்சிட்டா. ஏன் அழாத, ஏன் வயன் இப்படி பண்ண? சாரிடி, நான் வேணும்னு பண்ணல ரேச்சல். எனக்கு பயம், அது ஒரு மாதிரி என்னை ட்ராமடைஸ் பண்ணிடுச்சுடி. அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலதான். இப்போது நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறீங்க. இப்போது தான் நீங்கள் ஒரு பழைய அந்த சாமோட கிளாஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு ஸ்மைலோடு என்ட்ரு ஆகுறீங்க. சென்னுக்கு இப்போ தான் பார்த்துட்டு கொஞ்சம் ஓகேவாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் நீங்கள் இத்தனை நாள் அவங்ககிட்டயும் ஒழுங்காக பேசியிருக்க மாட்டீங்க. நீங்கள் போயிட்டு தனியாக ஒரு பெஞ்சில் உட்காந்துருவீங்க, அவ்வளோதான். பக்கத்தில் உட்காந்தாலும் நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. நீங்கள் அப்படியே உங்களோட பொருளெல்லாம் அப்படியே தள்ளி ஓரமாக ஒதுங்கி அப்படி உட்காந்துருப்பீங்களா. அதனால அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அவன் எந்திரிச்சு வேறு பெஞ்சில் உட்காந்துருவான். சரி, உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்கிட்டையும் நீங்கள் பேசவே மாட்டீங்க. அவனா வந்து பேச ட்ரை பண்ணால் கூட நீங்கள் வந்து ரொம்ப இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி உங்கள் ஸ்மைலை பார்த்ததுக்கப்புறம் அவங்க குடுகுடுன்னு உங்கள் பக்கத்தில் ஓடி வரான். என்னாச்சு வயன், இப்போ ஓகேவா நீ? இப்போ பேசுவியாடி? சாரி சென். அவ்வளோதான். அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. நீங்கள் நார்மல் ஆயிட்டீங்க. உங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆயிடுச்சு இது உங்கள் தப்பு இல்லை அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சோடனே அவனுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ அவனும் வந்து வா உட்கார் வா. அப்பா, எனக்கு இந்த பழைய வயன் கிடைக்கவே மாட்டாளோன்னு நினச்சி பயந்துட்டேன் தெரியுமா. இந்த 4 months எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா. சாரி வயன், என்னால் எதுவுமே பண்ண முடியல உன்னை பழையபடி கொண்டு வரத்துக்கு. ரொம்ப ஹாப்பிடி. ஆமாம், அவர்கிட்டேருந்து யார் என்னை காப்பாற்றினா? எனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லை. அவர் அப்படி பண்ணதுக்கப்புறம் எனக்கு டோட்டல் பிளாங்க். நான் அழுதுகிட்டே உட்காந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது, யார் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் எதுவுமே ஞாபகம் இல்லை. என்ன நடந்தது, யார் என்ன சேவ் பண்ணா, நீயா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு ஆமாம் வயன், நீ வீணு கத்துன, ஆனால் நான் தான் வந்தேன். அவனுக்கு கேட்கல, அவன் விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி வாய் கூசம் போய் சொல்லிட்டான்.
இது ஆக்சுவலாக வீக்கு தெரியாது அவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்றது. உங்களுக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு எதுவுமே கான்ஷியஸாகவே நீங்கள் அந்த டைமில் இல்லை அப்படின்றதும் வீக்கு தெரியல. ஸோ இந்த விஷயத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்றதும் அவனுக்கு தெரியல. ஸோ நீங்கள் அவன் தான் சேவ் பண்ணான் அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறீங்க. இவன் வந்து நம்மளை ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பான், நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் அவன் கூட ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகுது. நீங்களும் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜே போயாச்சு. காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்திருக்கும். கூடயும் நீங்கள் பேலன்ஸ்டாக இருப்பீங்க, சென் கூடயும் பேலன்ஸ்டாக இருப்பீங்க. பட் இங்கே நீங்கள் எப்படி இருந்தாலும் கஷ்டப்படுறது வந்து தான். பிகாஸ் அவனால் பார்க்க முடியல. டே பை டே நீங்கள் சென் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறீங்க. அவன் அடிக்கடி வந்து ஹக் பண்ணுறான், உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். அதை தாண்டி வேறு எதுவும் பண்ணது கிடையாது. பட் ஸ்டில் அதுவுமே அவனுக்கு ஹர்ட் ஆகுது. அவன் லவ் பண்ணுற பொண்ணு அவன் கண்ணுக்கு முன்னாடியே வேற ஒருத்தன் கிஸ் பண்ணோன்னா அவனுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ இப்படி தான் டேஸ் பாஸ் ஆகுது. கரெக்டாக ஃபஸ்ட் இயர் லாஸ்ட்டு செமஸ்டர் அப்போது நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க சென் கிட்ட தான். அவன் பைக்கில் வந்துட்டுருக்கான். பேசிகிட்டே நீங்கள் வந்து அவன்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவனும் சரி அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கான். பைக் ஓட்டிகிட்ருக்கான். அப்புறம் நீங்கள் ரொம்ப சவுண்டாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. நான் பைக்கில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பயங்கரமாக திட்டுறீங்க. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது சென், பைக் ஓட்டும் போது ஃபோன் பேசாதுன்னு? நான் கால் பண்ணேன்னா கட் பண்ணி விட வேண்டியதானே? இல்லை அட்லீஸ்ட் நான் பைக் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு வைக்க வேண்டியதானே? ஏண்டி, நீ தானடி ஃபோன் அடிச்சு இம்பார்ட்டன்ட் கொஷின் அது, நீ லேட்டாக வர, உனக்கு டைம் இருக்காது அப்படி இப்படின்னு சொன்னேன். அதனால தான் கேட்டுட்ருக்கேன். அதுக்குன்னு எதாவது ஆச்சுன்னா இப்படிலாம் ஓட்டாத சென், நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுருப்பான். ஃபோனை வச்சுட்டு சிரிச்சுட்டே அவன் நிமிர்ந்து பார்க்குறான். எதிர்க்க பயங்கர ஸ்பீடில் ஒரு ட்ரக் வந்து கிராஷ்ட். பைக் கிராஷ்ட். அவன் அந்த ஆக்சிடெண்ட்லே ஸ்பாட் அவுட். ஏன்னா அது ஒரு ஹெவியான ஆக்சிடெண்ட். அவன் அந்த ரோட்லேயே இறந்துடுறான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவன் எக்ஸாமுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் வரல. வந்து வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக மோஸ்ட் ஆஃப் சென் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 பேரும் தான் சேம் டிபார்ட்மெண்ட். சின்ஸ் உங்களோட ஸ்கூல் டைமில் நீங்கள் அந்த மாதிரி ட்ராமடைஸ் ஆனது, அஃபெக்ட் ஆனது, அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த சைக்காலஜி அப்படின்ற விஷயத்தை கையில் எடுத்திருப்பீங்க. பட் வந்து பிஸ்னஸ் நோக்கி போயிட்டுருக்கனால அவன் வேறு டிபார்ட்மெண்ட். நீங்களும் சென்னும் தான் சேம் டிபார்ட்மெண்ட். நீங்கள் எடுத்ததுக்காக தான் சென்னும் உங்கள் கூடயே வந்திருப்பான் இந்த காலேஜ். அவனுக்கு இதெல்லாம் பெருசாக ஐடியா இல்லைனாலுமே. அண்ட் இந்த ஆக்சிடெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியல. நீங்களும் சரி வேறு ஹால் வேறு அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டு வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நியூஸ் வருது, இந்த மாதிரி சென் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படின்னு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன, எப்படி, எதுவுமே தெரியல. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க. எக்ஸாம் எழுதும்போது கூட நிறைய தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இந்த கொஸ்டின்லாம் நம்ம அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஸ்மைலோடு எழுதிருப்பீங்க. வெளியே வந்து பார்த்தா அவன் எக்ஸாம் ஹாலுக்கே வரல, அதுக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான் அப்படின்னு கேட்டோடனே உங்களுக்கு பயங்கர ஷாக். என்ன ஆச்சுன்னு தெரில, கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. இந்த நியூஸ் கேட்ட உடனே ஓடி வரான் அடிச்சு பிடிச்சி. பிகாஸ் என்ன தான் அவன் பண்ணியிருந்தாலும் அவனும் ஃப்ரெண்ட், நீங்கள் எல்லோரும் ஒரே கேங். அதனால் உங்களுக்கு அவனுக்குமே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த விஷயம் ரேச்சலுக்கு லேட்டாக தான் தெரியுது. ஸோ ரேச்சலுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க அவனை பார்த்து. எதுவும் பேசும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அழறதையும் நிறுத்திட்டீங்க. நீங்கள் இன்னும் கதறி அழுதிருந்த கூட வீக்கு ஓகேவா ஃபீலாக இருக்கும். பட் நீங்கள் அழறதை நிறுத்திட்டீங்க. சென்னை பார்த்துட்டே இருக்கீங்க. சென்னோட பாடி எடுக்க போகிறாங்க. நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சரை பிடிச்சிட்டிங்க, பிடிச்சி நிற்க வச்சுருக்கீங்க. அங்கே அந்த நர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மேம் எடுக்கணும் மேம், விடுங்க மேம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சரை டைட்டாக பிடிச்சிட்டு சென் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கீங்க. இது ஒரு மாதிரி தப்பாக இருக்குது, இது நீ வேறு ஏதோ யோசிக்கிறடி அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்கள் கையை இருக்கும்போது பிடிச்சி வயன் வா அப்படின்னு சொல்லி இழுக்கிறான். பட் நீங்கள் வரவே இல்லை. அந்த ஸ்ட்ரெச்சரை டைட்டாகவே பிடிச்சிட்டு சென்னை பார்த்துட்டே இருக்கீங்க.
அப்புறம் வி வந்து அந்த நர்ஸ் கிட்டலாம் கண்ணை காமிச்சு நீங்கள் போங்க நான் எடுத்துகிட்டு வரேன் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அவங்களும் கொஞ்சம் மூவ் பண்ணி நிற்கிறாங்க. பட் அவங்க போகல, மூவ் பண்ணி நிற்கிறாங்க. நீங்களும் பார்த்துட்டே இருக்குங்க. வி வந்து கை பிடிச்சி இழுக்கிறான், நீங்கள் வரவே மாட்டீங்க, அசையவும் மாட்டீங்க. அவனுக்கு ரொம்ப பயமாகுது, இவனை விட மாட்டாளா அப்படின்ற மாதிரி. நீங்கள் சென்னோட ஃபேஸை பார்த்துட்டு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணலை நீ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ண பார்க்குறியா? சென் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், பேசு சென், சென் பேசு சென். சென் வயன் என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ வா விடுவி. அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அவன் எப்படி போகலாம்? எப்படி போகலாம்? முடியாது. அவனை பேச சொல்லு வி, அவனை பேச சொல்லு வி. வி வி அவனை பேச சொல்லு வி. சரி சரி வயன் பேச சொல்கிறேன், வா நீ வா. இல்லை வி, எனக்கு இப்போ அவனை பேச சொல்லு வயன். அவனுக்கு ஒன்றும் புரியல வீக்கு, உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அவன் நர்ஸை பார்த்து கண்ணை காமிச்சு ஸ்ட்ரெச்சில் இழுக்க சொல்கிறான். பிகாஸ் நீங்கள் வியோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு அவனை பேச சொல்லுன்னு உலுக்கிட்டு இருக்கீங்க வியை. ஸோ அந்த டைம் ஸ்ட்ரெச்சரை கடகடன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் கத்திட்டே பின்னாடியே போகிறீங்க, போகாதீங்க, எடுத்துகிட்டு போகாதீங்க, அவன் பேசினாதான் நான் அனுப்புவேன் அப்படின்னு. இது இவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, உங்களை எப்படி சமாளிக்கிறதுனும் தெரியல. பிகாஸ் நீங்கள் எமோஷ்னலி ப்ரோக் டவுனாக இல்லை, நீங்கள் வந்து இப்போது வேறு மாதிரி இருக்கீங்க. உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னு அவனால் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் போய் செத்தவங்கிட்ட கொஷின் கேட்டால் அவன் எப்படிங்க எந்திரிச்சு வந்து பதில் சொல்லுவான். அதனால் அவனுக்கு பயமாயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ நீங்கள் திருப்பி வியோட காலரை பிடிச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க, அவனை பதில் சொல்லு, எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் அவன் செத்து போனான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவனால் பொறுத்துக்க முடியல வி. ஏன்னா இது அவனுக்கு பயமாகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி உங்களை அவனால் பார்க்க முடியல. நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க, அவன் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் வி? அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணண்டா, ரிங் கூட காமிச்சான்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்பா கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொன்னான், ஏன் பேசல வி வி வயன். அவன் இறந்துட்டான் வயன். He's no more. உனக்கு இருக்க மாதிரி தான் எனக்கும் கஷ்டமா இருக்கு, அவனும் என் ஃப்ரெண்டு தான். இதை எதுவும் பண்ண முடியாது பையன். அவனை போய் பேச சொன்னா அவன் எப்படி பேசுவான்? பைத்தியக்காரி, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவன் வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டான். வீட்டுக்கு போய் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. 1 வீக் காலேஜ் சைடே போகல. சென்னோட எல்லா அந்த ஃபியூனரல் எல்லாமே ரேச்சல் அங்கே போகிறாங்க. பட் நீங்கள் அதுக்கு கூட போகலை. யூர் மென்டலி டிஸ்டர்ப் டோட்டலி. நீங்கள் ரூம்லேயே தான் உட்காந்துருக்கீங்க. அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. பிகாஸ் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறீங்க, உங்களோட நடவடிக்கையும் சரியில்லை, யார்ட்டையும் பேச மாட்டீங்க. என்னாச்சு திருப்பி? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பழைய ஸ்கூல் ட்ராமா திருப்பி ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்களும் உங்களை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்கவும் இல்லை. அவங்க அப்படிதான், அவங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படிலாம் கேட்கல. கிட்டேயும் போயிட்டு இதுதான் ப்ராப்ளமானு கேட்டனால அவனும் வந்து ஆமாம் திருப்பி மேபி ஏதாவது ட்ரிகர் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லி சமாளிச்சிட்டான். ஸோ இப்போது உங்கள் ரூமுக்கு வரான். பார்த்தா நீங்கள் உங்கள் டைரியில் சென்னோட ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி வச்சுருக்கீங்க. அதையே தான் பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. வந்து பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ எத்தனை நாள் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்க போகிற? இப்போ உன்கிட்ட தான் பேசுகிறேன், செவிடு மாதிரி உட்காந்துருக்காதானே? கோவம் தான் வருது வயன். 1 வாரம் ஆகுது, காலேஜுக்கு ஏன் வரல? எப்படி வர சொல்கிற அவன் என் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான்டா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணான்டா, என் கையில் ரிங் போடுவேன்னு, என் கழுத்தில் தாலியை வந்து கட்டுவேன்னு சொன்னான். எப்படின்னா அவனால என்னை விட்டுட்டு பையன். இங்கே பாரு, நீ லவ் பண்ண விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியாது.
நீ இப்படி உட்காந்துருந்தனா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி போயிடும்டி. எனக்கு பற்றிலாம் கவலை இல்லை வி. அவன் எப்படி என்னை விட்டு போவான்? போயிட்டான்டி. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவன் ஆயுள் அவ்வளோதான். அவனுக்கு இதை விட பெட்டர் பிளேஸ் கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோ. அதனால தான் சீக்கிரமாக போயிட்டான். அப்போ என்னையும் மூடு. தப்பாக எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு. பையன், நீ என்ன ஸ்ட்ரீம், நீ என்ன ஸ்டூடெண்ட், யூ ஆர் அ சைக்காலஜிஸ்ட். இந்த விஷயத்த உனக்கு தான் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் வயன். உன்னை தாண்டி வேறு யாருக்கும் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியாது. யூர் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன்ஸ். நீ அதை தான் படிக்கிற, புரிஞ்சுக்கோ. சைக்காலஜிஸ்டாக இருந்தா நான் இதனாலே அஃபெக்ட் ஆகக்கூடாதாவி? வயன், நான் அப்படி சொல்லலை, நீவும் மனுஷி தான், எனக்கு புரியுது. பட் அதை தாண்டி வெளியே வரணும் வயன். நீ யூஆர் அ ஹிப்போக்ராட் வயன். உனக்கு வந்து அது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? இப்போ நீ மற்றவங்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வேறு யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா நீ போய் அட்வைஸ் தானே பண்ணியிருப்ப, அவங்கள வெளியே வான்னு சொல்லியிருப்பல. அப்போது இது உன் லைஃப்பில் அப்ளை ஆகாதா வயன்? ஏன் வயன் இப்படி இருக்க? என்கிட்ட சண்டை போட தான் வந்தியா? ஆமாடி, எனக்கு என் வயன் வேணும். இப்படிலாம் என்னால் பார்க்க முடியாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி அவளை பார்த்தனோ அதே மாதிரி திருப்பியும் பார்க்குறேன். என்னால் முடியல. எனக்கும் இது மென்டல் பிரேக் டவுன் தாண்டி. அவன் என் கூட தான் சுற்றிட்டு இருந்தான், என் பக்கத்தில் தான். அவங்க கூட பைக்கில் எத்தனை வாட்டி வெளியே போயிருப்பேன் தெரியுமா? அவங்க கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன்டி. நிறைய விஷயத்தில் அவன் மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் ஃப்ரெண்டு, அதை என்னால் விட்டு கொடுக்க முடியல. அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் நல்லா வந்தான். என்னாலும் இதை ஏற்றுக்க முடியல வயன். எனக்கும் கஷ்டமாக தாண்டி இருக்கு. நான் யார்கிட்ட போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் புலம்புறது? உன்னை பார்க்க வந்தா உன்கிட்ட பேசினா நான் கொஞ்சம் ஓகேவாக ஃபீல் ஆவேன். ஆனால் நீ தான் பேசவே மாட்டேங்கிறியே. ஏன் உன்னோட சரௌண்டிங் பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா வயன்? உன்னால் நான் மட்டும் இல்லை, ரேச்சலும் அஃபெக்ட் ஆகுறான். உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, உங்கள் அப்பா. அந்த மனுஷனை பற்றி யோசிச்சு பார்த்தியா? நீ ஒரு வாரமாக ரூமை விட்டு வெளியே வரல. அந்த மனுஷன் ஒழுங்காக சாப்பிட முடியல, மாத்திரையும் போடல, பிபி அதிகமாகி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதுவா தெரியுமா உனக்கு? அப்பா இப்போ மட்டும் அப்பா ஹாஸ்பிட்டல் போகலாவி. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு நீ என் கூட வா. என்ன? இனிமேல் இந்த ரூமை உள்ளே இருந்து லாக் பண்ணக்கூடாது. சென்னை பற்றி யோசிச்சுட்டு நீ லாக் பண்ணிட்டு உட்காந்துருந்தனா நோ வே, நான் டோரை கூட கரெக்டாக சொல்வேன். இனிமே சென்னை பற்றி யோசிக்கக்கூடாது, அழக்கூடாது. பழைய வயனா எல்லாத்தையும் தொடச்சி போட்டு என் கூட வரணும்னாவா? இல்லைனா இங்கே இரு. யூ டோன்ட் டிசர்வ் தோஸ் கைண்ட் ஹார்ட்ஸ் வயன். உனக்காக அவங்க வாழ்கிறாங்க, ஆனால் அவங்கள பற்றி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. உன் பிரச்சனை நீ உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்க. அவர் ரெடி பண்ணுறது, அவர் என்ன பாவம் பண்ணார் ஃபஸ்ட்டு? நீ எதுக்கு அழுறன்னே தெரியாமல், அவருக்கு ஒன்றும் புரியாமல், மனுஷனுக்கு பிபி சுகர்லாம் ஏறி இறங்கி ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு அவர். புரிஞ்சுக்கோ வயன், உன் சரௌண்டிங்கையும் கொஞ்சம் யோசி ப்ளீஸ். சாரி, போகலாம். ப்ராமிஸ், நான் இனிமேல் சென்னை பற்றி யோசிக்க மாட்டேன். அப்பா பார்க்க போகலாம் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்கிட்ட யாரும் இருந்தோம் எப்படி சொல்லுவாங்க? நீ ஏன் உட்காந்து என்னத்தையும் யோசிச்சுட்டே இருக்க? எப்படி சொல்லுவாங்க உங்ககிட்ட வந்து? பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறீங்க. ஸோ இந்த பாட்டை நான் இங்கேயும் முடிச்சுக்கிறேன். பாய், நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம்.